சுந்தர் பிச்சையினுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது ஒரு டெலிஃபோன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அவங்க வீட்டில் வாங்கின டெலிஃபோனில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டதுலேருந்து ஆரம்பிக்குது சுந்தர் பிச்சையினுடைய அந்த டெக்னாலஜி மீதான அந்த ஜேர்னி. And then this phone came and I could call and they would tell me whether the results were ready or not. And so to me, that was like super profound. And so I've always had this vivid sense of how technology can make a profound difference. And எல்லாருக்கும் வணக்கம், நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 10, 1972 மதுரையில் பிறந்தார் சுந்தர் பிச்சை. இவருடைய அப்பா ரகுநாத் பிச்சை ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும், இவருடைய அம்மா லக்ஷ்மி ஸ்டெனோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஜவஹர் வித்யாலயாவில் சீனியர் செகண்டரியும், ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற வனவாணி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி முடித்தார் சுந்தர் பிச்சை. இதுக்கடுத்து ஐஐடி கரக்பூரில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக்கும், ஸ்டான்ஃபோர்டில் எம்எஸும், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் எம்பிஏவும் முடித்தார் சுந்தர் பிச்சை. படிப்பு முடிச்சதுக்கப்புறமா மெக்கன்சியன் கம்பெனியில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சுந்தர் பிச்சை. இதுக்கப்புறம் ஏப்ரல் 1, 2004 அன்னைக்கு, அதாவது முட்டாள்கள் தினம் அன்னைக்கு கூகுளில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த இன்டர்வியூவில் செலக்டும் ஆகிறாரு சுந்தர் பிச்சை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சுந்தர் பிச்சையினுடைய ஜேர்னி கூகுளில். இப்போ நாம் கூகுளினுடைய வெற்றிக்கு பின்னாடி சுந்தர் பிச்சையினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் குரோம். அந்த டைமில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் இந்த ப்ரௌசர் மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஏதாவது ஒரு மொனாப்போலியாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூசர்ஸ் எல்லாருமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட ரொம்பவே கனெக்டடாக இருந்ததுனால இந்த காம்படிஷன் எல்லாமே பாயிண்ட்லெஸ்ஸாக பார்க்கப்பட்டது. இதை உணர்ந்த சுந்தர் பிச்சை 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கூகுள் குரோமை வெற்றி அடைய செஞ்சார். ஃபஸ்ட்டு சுந்தர் பிச்சைக்கு முன்னாடி இருந்த சேலஞ்சஸ் என்னென்னா, இதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டை சேலஞ்ச் பண்ணுற விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷன் மொனோபொலியாக இருக்கிற ஒரு கம்பெனியை எதிர்த்து இருந்ததுனால அதிக அளவு கவனம் செலுத்தப்பட்டது. அந்த 3 ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஸ்பீட், சிம்பிளிசிட்டி, செக்யூரிட்டி. ஃபாஸ்ட்டான பேஜ் லோட்ஸோட யூசர்ஸ் எல்லாருமே கூகுள் குரோமை ரொம்ப ஈஸியான முறையில் பயன்படுத்துகிற வகையில் சிம்பிளாக டிசைன் பண்ணப்பட்டது. அதே சமயம் இதுக்கு தேவையான செக்யூரிட்டிலையும் அதிக அளவு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க கூகுள். இதோட வெளிப்பாடு தான் நாளடைவில் கூகுள் குரோம் நம்பர் 1 ப்ரௌசராக உயர்ந்தது. so let's think about how Google search works for a minute, right? It has a very simple user experience. For most users, very sophisticated users like you use Google, you find it easy and usable. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு. 2005 கூகுள் ஆண்ட்ராய்டு இங்கே விலை கொடுத்து வாங்கினாங்க. இதை தனியாக செயல்படுத்த முடியாதுன்றதை உணர்ந்ததுக்கு அப்புறமா பல கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை செயல்படுத்த முடிவு பண்ணாங்க. இது தொடர்ச்சியாக HTC, சாம்சங், LG, குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரியான பல கம்பெனிஸோடு சேர்ந்து இதை செயல்படுத்த தொடங்கினாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்னுடைய பெயர் ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ். நவம்பர் 5, 2007 அன்றைக்கி இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது ஆரம்பத்திலேருந்து 12 மார்ச் 2013 வரைக்குமே ஆண்டி ரூபின் கிட்ட தான் இந்த பொறுப்புகள் இருந்தது. ஆண்டி ரூபின் தான் ஆண்ட்ராய்டினுடைய ஒரிஜினல் கிரியேட்டரு. இவர்கிட்ட இருந்து 13 மார்ச் 2013 அன்னைக்கு சுந்தர் பிச்சைக்கு ஆண்ட்ராய்டுடைய எல்லா பொறுப்புகளும் வழங்கப்படுது. ஆண்ட்ராய்டு சுந்தர் பிச்சைக்கு முன்னாடியுமே ஃபேமஸ் தான். இப்போ சுந்தர் பிச்சைக்கு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, கூகுள் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு சுந்தர் பிச்சைக்கு வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து கூகுள் சர்ச், யூடியூப், கூகுள் மேப்ஸ், ப்ளே ஸ்டோர் மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டில் ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாரு சுந்தர் பிச்சை. இதே காலகட்டத்தில் தான் சுந்தர் பிச்சைக்கு மைக்ரோசாஃப்ட்னுடைய சிஇஓ ஆகிறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. ஆனால் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட்னுடைய சிஇஓவாக சத்ய நாதெல்லாவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. கூகுள் ஃபவுண்டர்ஸான லாரி பேஜ் மற்றும் சர்ஜே பிரின் 2 பேருமே ஆல்ஃபபெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கூகுளை நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சுந்தர் பிச்சையை கூகுளுடைய சிஇஓ ஆக்கலான்ற முடிவுக்கு வராங்க 2 பேரும். இது தொடர்ந்து 10 ஆகஸ்ட் 2015 அன்னைக்கு கூகுளுடைய சிஇஓ ஆனார் சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சிஇஓ ஆனதுக்கப்புறமா 2016 கூகுள் அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணார். கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கூகுள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே கூகுள் கிட்ட பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஸோ இதில் சுந்தர் பிச்சையினுடைய இன்புட் எப்படி இருந்ததுன்னா, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே மனிதர்கள் மாதிரி செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் கிளிக்கிங், டைப்பிங், வெறும் சர்ச்சிங் மட்டுமே இல்லாமல் ஒரு அசிஸ்டண்ட் அது லிசன் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கரெக்டாக கிளியராக ரெஸ்பாண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் கூகுள் அசிஸ்டண்ட். 2016 லான்ச் பண்ணதுக்கப்புறமா நல்ல வரவேற்பும் கட்டுறது கூகுள் அசிஸ்டண்ட். The progress with the assistant. As I said earlier, our vision for our assistant is to help you get things done. Here is the Google Assistant actually calling a real salon to schedule the appointment for you. Let's listen.
you? Hi, I'm calling to book a women's haircut for a client. I'm looking for something on May 3rd. Sure, give me 1 second. Mm-hmm. Sure, what time are you looking for around? 10 a.m. is fine. Okay, what's her first name? The first name is Lisa. Okay, perfect. இதை தொடர்ந்து 2019 கூகுள் மட்டும் இல்லாமல் ஆல்ஃபாபெட்டினுடைய சிஇஓ பொறுப்பும் சுந்தர் பிச்சைக்கு வழங்கப்படுது. இதுக்கடுத்து டிசம்பர் 2023 லான்ச் பண்ணப்பட்ட ஜெமினை. இதுக்கு முன்னாடியுமே கூகுள் கிட்ட நிறைய ஏஐ டீம்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே தனித்தனியாக இருந்ததுனால இதை சீக்கிரமாக செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இதை உணர்ந்த சுந்தர் பிச்சை 3 டெசிஷன் எடுக்கிறாரு. ஏஐ டாப் ப்ரியாரிட்டியில் வைக்கப்படுது. இதுக்கான பட்ஜெட்டும் ஃபோக்கஸும் அதிக அளவு ப்ரியாரிட்டைஸ் பண்ணப்படுது. அதுக்கடுத்து தனித்தனியாக இருக்கிற ஏஐ டீம்ஸ் எல்லாத்தையுமே மர்ச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட் ஆச்சு. ஸோ 3வது விஷயம் என்னென்னா, ஜெமினை ஒரு ரியல் ப்ராடக்டாக லான்ச் ஆகணும். இது ஒரு டெமோவாக இல்லாமல் ரியல் ப்ராடக்டாக லான்ச் ஆகணும்னு சொல்லி முடிவுக்கு வராங்க கூகுள். இதோட ஒரு அவுட்புட்டாக 2023 டிசம்பரில் லான்ச் பண்ணப்பட்டது ஜெமினை. 2022 சுந்தர் பிச்சைக்கு இந்தியாவினுடைய 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மபூஷனும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு சின்ன பையன். இவருடைய மேற்படிப்புக்காக இவருடைய அப்பா அம்மாவால் இவருடைய ஃப்ளைட் டிக்கெட்டே அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருந்த சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி சுந்தர் பிச்சை நினச்சா ஒரு ஃப்ளைட்டே வாங்க முடியும். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு சுந்தர் பிச்சை. இப்போ சுந்தர் பிச்சையினுடைய இந்த 10 ரூல்ஸ் டு சக்ஸஸ் இப்போ பார்ப்போம். From our perspective, and I think it's true for in technology in particular, the world keeps changing, as I said earlier. So, big part of what I focus on at any given time is, making sure we are innovating and building products for the future. It's just got to be a normal course of how you think. And so, we are constantly thinking about what to do next. So, attracted me to Google and to internet in general is that it's a great equalizer, not just build technology for a certain segments, right? For me, it matters that, we drive technology as an equalizing force, as an enabler to everyone around the world. It's the idea that matters. It didn't matter where you come from or what your background is. One revolutionary idea, one brilliant invention can unleash other entrepreneurs to revolutionize industries in ways you could never predict. You will have many opportunities to reinvent yourself, and so so I think it's worthwhile taking risks and trying to do something you're really excited by. And if the first attempt you don't do it, you can try again, and things tend to work out in the long run. For me, it mainly is I've always been very passionate, so I'm a optimist about how technology can make a difference, and so I focus on that, and that way you kind of tend to forget about the other things. We believe that software is at a stage where software increasingly is playing a more and more critical role in solving things which it didn't before. I do think it's important to follow your dream and do something which you're excited by. So I think if you follow your heart and do what you like, you will always do much better. What is your morning routine like? What do you do when you first get up in the morning? Believe it or not, I still, I read a physical paper every single morning. Which one? I read the Wall Street Journal every morning. I read the New York Times online. And I still am very particular about having my tea. It's very English. I grew up in India. So having my tea. I keep hearing that. I mean, Larry is very, very committed to Google for the very long term. So am I. I'm passionate about computing, and Google gives a chance for me to do what I love and do it in a way which impacts a lot of people. I would actually encourage all of you, if at some point in your life, you have to work with people where you feel a bit insecure, right? That's essential, because that means you're working with people who are better than you and who are pushing you, right? And so I always encourage, if you actually feel very secure in what you do, that means you're doing something comfortable and you're not pushing yourself. And so there are many times I've felt working with people in a group, am I doing enough? These people seem much better than me, and I think that's an inherent part of learning. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.